தமிழ்நாடே ஒரு நாடா இருந்தது இல்ல. சேரருக்கு தனி நாடு, சோழருக்கு தனி நாடு, பாண்டிய தனி நாடு சொல்லுவோம். அப்ப என்ன செய்வீங்க? சேர நாடு சோழ நாடு சேர்க்கக்கூடாது. இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ஒரு திரைப்பட புகழ் மட்டுமே போதுமானது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். திரையுலகம் முன்ன தீண்டத்தகாத துறையா? வரக்கூடாது. நீங்க அங்கதான் பொழைச்சீங்க, அங்கதான் வாழ்ந்தீங்க, அங்கதான் மக்கள்கிட்ட திரை கவர்ச்சி இருக்குன்னு திரையுலகத்துல இருந்து யார் வந்தாலும் வெல்லணும்ல, யார் வந்தாலும் ஆட்சிக்கு வரணும்ல. அப்படி இல்லையே, நம்ம அதிலேயே தேர்ந்தெடுக்கிறோமே, அதிலேயே தவிர்க்கிறோமே. அப்ப மக்களுக்கு வந்து அரசியல் தெளிவு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரஜினிகாந்துக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க முதல்ல நீங்க சொல்ல 47 ஆண்டுகள் நடிச்சிருக்காரு. அது ஒருத்தர் சிந்தனையை சொன்னா அவர் சிந்தனைக்கான பதில் மாற்று கருத்தை சொல்லாம நீ இன்னாரு, நீ பேசக்கூடாது, நீ அன்னாரு, நீ பேசக்கூடாது, அப்படித்தானே கொண்டு வரோம். நீங்க எப்படி அடையாளப்படுத்துறீங்க? நீங்க கன்னடர் மராட்டியர் தான் அடையாளப்படுத்துறீங்க. நீ வந்து இங்க வா, இங்க இருந்து சொல்றீங்களா, அல்லது இங்க இருந்து அதனால தமிழ் வந்து சொல்றீங்களா? நீங்க முதல் வார்த்தையிலே நீ கன்னடர் முதல் அந்நியப்படுத்தி அப்புறம் தானே பேசுறீங்க. அடுத்த வார்த்தை பேச அவர் சொன்ன விஷயங்கள் பற்றி விவாதம் பண்றீங்களா? பண்ண மாட்டீங்களே. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியா? அப்படி கொச்சப்படுத்துறதுனால ஏற்க முடியாது. மக்கள் வந்து எல்லாரும் தான் பணம் கொடுக்குறாங்க, ஆனா ஒருத்தர் தான் வாக்களிக்கிறாங்க. நீங்க சொல்லுங்க, திமுக அதிமுக எல்லா கட்சியும் பணம் கொடுத்தாங்க புகார் சொல்லுவீங்களா இல்லையா? ஒரு கட்சி மட்டும் தான் கொடுத்துச்சா? அதிமுக மட்டும் தான் கொடுத்தா? திமுக மட்டும் தான் கொடுத்துச்சா? எல்லாரும் மேல புகார் இருக்குல்ல. அப்படி எப்படி ஒரு கட்சி ஆட்சிக்கு வருது? சோ மக்களை வந்து நம்ம அப்படியே போற போக்குல வந்து அவங்க காசு வாங்கிட்டு பண்றாங்கன்னு சொல்ல முடியுமா? அவர்கள் காசு வாங்கினாலும், நான் வாங்கினாலும் யாருக்கு வாக்கலாம் தெளிவா இருக்கு. 50 ஆண்டுகளாக முதலமைச்சரை தேர்ந்தெடுத்த தமிழ் மக்களுக்கு உணர்வு இல்லையா? தமிழ் மக்களுக்கு அறிவு இல்லையா? தவறு நடக்குது. தமிழ் 7.5 கோடி தமிழர்களுக்கும் உணர்வு இல்ல, 7.5 கோடி தமிழர்களுக்கும் அறிவு இல்ல, தெளிவு இல்ல, பகுத்தறிவு இல்ல. அவர்கள் அத்தனை பேரும் உங்களுடைய அத்தனை வாதங்களையும் கேட்ட பிறகு வாக்களிக்கிறார்கள். அது வந்து இங்க பாருங்க தம்பி, அது அப்புறம்